ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அவல் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற சர்க்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டில். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவல் வச்சு தான் செய்ய போகிறோம். இது நிறைய பேர் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்வாங்க. நீங்கள் இதுவரையும் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அலசிட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அலசிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பை எவ்வளோ நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாசிப்பருப்பில் வாசனை வரும்ல, அந்த அளவுக்கு மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் பார்த்திங்கன்னா கோல்டன்லேருந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறம் மாறிடுச்சு, நல்லா வாசனையாகவும் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை இப்போ நம்ம நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 1/4 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி 3 விசில் வரைக்கும் நல்லா வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு நல்லா குழஞ்சு மலரணும், அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெட் அவலும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவல், இந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இது நம்ம ஊற வைக்க தேவையில்லை, ஏன்னா அவல் சீக்கிரம் ஊறிடும். நீங்கள் கெட்டியான அவல் வச்சுருந்தீங்களாலும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெல்லிஸாக வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அவளை அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து வச்சுருங்க. ஏன்னா இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நல்லா அது ஊறிடும். ஸோ இந்த மாதிரி வடித்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வைக்கும் போது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு நல்லா கேரளா அரிசி மாதிரி நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஊற வச்சிடாதீங்க. ஊற வச்சா ஒரு மாதிரி நசனசன்னு உடைய ஆரம்பிச்சிடும், மாவு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வடித்து தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும்னா 1 கப் அளவுக்கே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியில் வச்சு தான் அவளை வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம். மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெல்லம் அப்படியே ஆட் பண்ணாதீங்க. நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும் நீட்டாக. நீங்கள் வெல்லம் தூசி இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கோம். அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தளன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பால் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பால் இதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஆட் பண்ணுவீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கிஸ்மிஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா ஏதாவது ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். கிஸ்மிஸ் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும், இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். முந்திரி பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வரும். அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான அவல் சர்க்கரை பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் ரெசிபியில் நிறையா கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ரெசிபிஸ் இருக்குன்னு. அதில் லட்டு ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன், முறுக்கு ரெசிபி, தட்டை ரெசிபி, பாயாசம் ரெசிபி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸோட ப்ளேலிஸ்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட் அப்படி உங்களுக்கு தெரியல, ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் தனித்தனியாக வேறு ரெசிபிஸுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.